செழிப்பை ஒத்து பிரசங்கங்கள் வந்திருக்கு. அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. கர்த்தர் நம்மை செழிக்க செய்கிறார் தான். ஆனால் என்ன தந்திரமாக இருக்குன்னா, நம்முடைய கவனமெல்லாம் அங்கே போயிடுது. புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரசங்கங்கள் கேட்க கேட்க என்னுடைய எண்ணம், என்னுடைய கவனம், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் நான் எப்படி செழிக்கிறது அப்படின்னு போயிடுது. அதை பேசுகிற ஊழியக்காரங்க வேணால் நல்லா ஜபத்தில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கேட்கிற நமக்கோ ஒரு பொருள் ஆசை உண்டாயிருது, பொருட்கள் மேலே ஒரு இச்சை உண்டாகிறது, இல்லை என்கிற ஏக்கம் உண்டாயிருது, ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அவங்கள்ட்ட இருக்கே, நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு போல இருக்கிறது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், வெள்ளையன் கருப்பன், எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.